ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் வெங்கட்ராமன். இன்றைக்கான வீடியோவில் என்ன மாதிரியான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங்கான சப்ஜெக்ட் தான். என்ன இன்ஜினியரிங்கை பற்றி டீச் பண்ண போறியான்னு கேட்டால் சத்தியமாக அப்படி கிடையாது. இன்ஜினியரிங்கில் உள்ள பிடெக் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து ஒரு 4 இயரான அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இது வெறும் பிடெக்கில் மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிடெக் மட்டும் இல்லாமல் பிஇ, பிஎஸ்சி போன்ற வேரியஸ் கோர்சஸ்லையுமே பண்ணித்தராங்க. இந்த கோர்ஸ் என்ன? ஜெனடிக்கல் இன்ஜினியரிங்னா அது என்ன பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் இன்றைக்கி மனுஷனாக இருக்கிற நம்மளுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏயை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க தான் இந்த ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ். ஒரு சயின்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். இவங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தான். வெறும் ஜீனை பற்றி தான் ரிசர்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால், ஏன் ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் அந்த செடியை பற்றி, அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பற்றியும் ரிசர்ச் பண்ணுறவங்க இவங்க தான். அதோடைய ஜீன் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான தாவர வகையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணி, அது இப்போ ஒரு செடி அழியுதுன்னா அந்த செடி அழிகிறதுக்கு காரணம் என்ன, அது என்ன மாதிரியான எதிர்ப்பு சக்தியை தாங்குது அப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறவங்களும் இந்த ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான ரோல்ஸில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர், மெடிசன், ரிசர்ச் இப்படின்ற ரோலில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கலரான ரோசஸ்லாம் வந்துருச்சு. முன்னாடி ஒரு ரெட் ரோஸ் இருந்தால் இப்போ எவ்வளோ எல்லோ, ஆரஞ்சில் அப்படி பல கலர்ஸில் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இது ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். ஏன்னா ரோஸ்ன்றது ஒரு நேச்சுரலான ஃப்ளாரை ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அதோடைய கலரை நம்ம மாற்றுறோம். அந்த மாதிரியான கலர் மாறும்போது அதோடைய ஜெனட்டிக்கலான இதுவும் மாறுபடுது. அப்போ அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை பண்ணுறவங்க தான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. மெடிசன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி கொரோனா காலகட்டம் நம்ம எல்லாம் தாண்டி வந்திருக்கோம். அந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்லையும் ஒரு மனுஷனுக்கு அந்த டிஎன்ஏக்கு இந்த மெடிசன் என்ன மாதிரியான இதை கொடுக்கும், இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு போன்ற வேக்சின்ஸ் அவங்க என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பல ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸோட சப்போர்ட் வந்து பல டாக்டர்ஸ்க்கு இருக்கட்டும், பல ரிசர்ச்சர்ஸ்க்கு, பல சயின்டிஸ்ட்க்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த பேண்டமிக் பீரியடில் ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் அதிகமாக கிடைக்கவே இல்லையா. அந்த ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்து, சம்பளம் கொடுத்து வேலைக்கு உட்கார வச்சாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச் ஃபீல்ட். இன்றைக்கி ரிசர்ச் ஃபீல்டில் போகணும் உங்களுக்கு அதிக ஆசை இருக்குது, ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் ஜெனடிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம். ஏன்னா ஜெனட்டிக் ஃபீல்டுறது ஒரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட். நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்களை பற்றி உங்களால் இதில் ரிசர்ச் பண்ண முடியும். இதில் ஒரு பெரிய கடல்னு சொல்லலாம். அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்வான்ஸ்டு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைட் ரேஞ்ச் ஆஃப் சயின்டிஃபிக் ஜெனட்டிக்ஸை பற்றி இதில் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் நம்மளால் என்னென்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோன்றதை பார்க்கலாம். மொதல் நாலேஜ் இன்ஜினியரிங் நாலேஜ். இன்ஜினியரிங் நாலேஜ்ன்றது ஒரு இன்ஜினியர்கிட்டையும் டெவலப் ஆக வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் ஒரு காலேஜஸ்லையும் நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராப்ளம் அனாலிசிஸ். ஒரு சின்ன விஷயத்தையும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி அனாலிசிஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுற நாலேஜ் டெவலப் பண்ணுறாங்க. டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ட்ரக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளான்ட்டோட டிசைன்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி டிசைன் பண்ணணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்துக்கு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோட ரிப்போர்ட் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறத பற்றி படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் டூல் யூசேஜஸ். இப்போ உள்ள நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அந்த மாடர்ன் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஜெனட்டிக்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத படிக்க போகிறீங்க. அது மட்டும் தானா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, த இன்ஜினியர்ஸ் அண்ட் சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு இன்ஜினியர்ஸ் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற கண்டென்ட்டையும் அப்படின்ற ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ், அதாவது அதில் உள்ள லாஸ் அண்ட் இதை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் டீம் ஒர்க்கை பற்றி படிக்க போகிறீங்க. அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் இப்படின்ற பல ஸ்கில்ஸை நீங்கள் இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக கற்றுக்கிறீங்க. சரி, இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ஸ். முன்னாடி பெரிய பெரிய தென்னை மரங்கள் இப்போ ஒரு கல்யாண மண்டபம் எங்கேயாவது நம்ம பார்க்குறோம், காலேஜஸ்லலாம் பார்க்குறோம், என்ட்ரன்ஸில் பெரிய பெரிய மரங்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலான செய்யப்பட்ட மரம் தான். அந்த மரத்தை கூட ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ் தான் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஆமாம், அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங் டொமேட்டோ. இன்றைக்கி தக்காளி ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு காரணமான ஆர்டிஃபிஷியல் தக்காளிகளை, அதாவது ரொம்ப நாள் நீடிக்கிற தக்காளிகளையும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. டார்க் கேட்ஸ், கோல்டன் ரைஸ் அப்படின்னு பல விஷயங்களை ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம்
இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பயோடெக்னாலஜியை ஸ்பெஷலைஸ்டு பண்ணி நீங்கள் இப்போ பிடெக் இன் பயோடெக்னாலஜி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அதாவது ஜெனடிக்கல் இன்ஜினியரை நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு பண்ணி எடுத்து படிக்கலாமாமா. சரி, ஓகே. இப்போ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன? என்ன மாதிரியான சேலரி பேக்கேஜஸில் இந்த ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.51 லேக்ஸ் பெர் ஆனம்லேருந்து 12 லேக்ஸ் பெர் ஆனம் வரைக்கும் பிளேஸ் ஆகுறாங்க. அதுக்கும் மேலேயும் பல ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது ஒரு ஃப்ரெஷரோட சேலரி தான் இந்த அது. அதுக்கு மேலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் இதுக்கும் மேலே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இவங்களுடைய ஜாப் ரோல் என்ன? அதாவது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ஜெனடிக் இன்ஜினியர் அப்படின்ற ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து மெடிக்கல் கோடர் அண்ட் அசோசியேட் ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி வேரியஸ் ஜாப் ரோல்ஸில் ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் ஆகிட்ருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இந்தியாவில் மொத்தமே 10 காலேஜஸ் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன மாதிரியான காலேஜஸ்ன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கரக்பூர், இங்கே நம்மளுக்கு ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஐடி பெங்களூர், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி, அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி, இங்கே எல்லாமே ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்லேயும் நம்மளுக்கு பிடெக் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வேரியஸாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுற ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கிற வேரியஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் என்ன மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் அண்ட் கிரசன்ட் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற 3 காலேஜஸில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பிடெக் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் வெறுமனையாக மெடிசன், அக்ரிகல்ச்சர்னு ஃபீல்டு மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை படித்து அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக அதாவது கைரேகை நிபுணர்களாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ்லேயும் இவங்க வந்து ப்ளேஸ் ஆகிறாங்க. இது மாதிரி பல வேரியஸ் ஜாப் ரோல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி வேரியஸ் ஜாப் ரோல்ஸ் இந்த ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வரப்போகிற வீடியோக்களில் இது மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, புதியான டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அடுத்த வரப்போகிற காணொலிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.